இப்ப சமீபத்தில் தர்மபுரிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் விளையாட்டு புள்ளாவே இருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு புள்ளையா இருக்கிறார், அதுக்கு மேல வளர மாட்டார். தர்மபுரியில் வந்து பேசிட்டு போறார். என்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சட்ட போராட்டம் நடத்துறாராம். ஏயா, உனக்கும் சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு சட்ட போராட்டம், அது முதலமைச்சர் எதுக்கு சட்ட போராட்டம் நடத்தணும்? கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். கையெழுத்து போற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து நீங்கள் அதை நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதன் பிறகு உனக்கு என்ன சட்ட போராட்டம்? அதுக்கு பிறகு என்ன சட்டம் போராட்டம்? நீ கொடுத்துட்டு போக வேண்டியதானே. தரவுகள் எங்க இருக்கு? தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும்டா சொல்றேன். அவனுக்கு கூட தெரியுது, முதலமைச்சருக்கு தெரியல. இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த விளையாட்டு பிள்ளைக்கு தெரியலையே, தெரியல. 1 மணி நேரம் ஆகும். கம்ப்யூட்டர்ல தரவுகள் டேட்டா இருக்கு. அந்த டேட்டா டவுன்லோட் பண்றதுக்கு நான் முதலமைச்சரா இருந்தேன்னா 1 மணி நேரத்தில் நான் கையெழுத்து போடுவேன். நான் அவ்வளவு. இவங்களுக்கு 2 ஆண்டுகள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2021 மார்ச் மாதம் 31ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இன்னைக்கு 2 ஆண்டுகள் ஆகியும் டவுன்லோட் பண்றாங்களா 2 வருஷமா கம்ப்யூட்டர்ல இருந்து. படுபாவீங்களா நீங்க? எப்படிடா தூங்குறீங்கன்னு தெரியல. 2 வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்களாம் தரவுகளை. யார் ஏமாத்துறீங்க நீங்க? உங்களுக்கு தேர்தல் வந்ததுன்னா வன்னியர் பத்தி ஞாபகம் வரும், தேர்தல் வந்ததுன்னா தலித்தை பத்தி ஞாபகம் வரும், தாழ்த்தப்பட்ட மக்கள் பத்தி ஞாபகம் வரும். தேர்தல் வந்தாதான். ஏன் மாமன்னன் படத்தில் நடிச்சா போதுமா? பட்டியலின மக்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேணாமா? தெரிஞ்சாதானே நீ மரியாதை கொடுப்ப. இது சினிமா இல்ல, இது எங்களுடைய வாழ்க்கையா. இதெல்லாம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எங்க ஐயா தானையா. இது எங்கேயாவது ஒரு மேடை போடு, நான் வரேன், நான் பேச முடியுமா உங்களால? ஏன் இந்த தொகுதியில் நிக்கிற ரவிக்குமார் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க எங்களுக்கு பொது தொகுதி ஒன்று வேணும்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு எல்லாம் நான் தலித்துக்கு எல்லாம் நான் பொது தொகுதி கொடுக்க மாட்டேன், நான் ரிசர்வ் தொகுதி தான் நான் கொடுப்பேன்னு சொல்ற முதலமைச்சர் நீங்க வந்து பட்டியலின மக்களுக்கு நீ செஞ்சிருக்கீங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க? எங்க கிட்ட பட்டியல கேளுங்க. எங்க கட்சிக்கு முதல் கிடைச்ச அமைச்சர் பதவி தலித் எழில்மலை தலித்து கொடுத்தையா. எங்க கட்சி கிடைத்த 2வது அமைச்சர் பதவி பொன்னுசாமி தலித்து கொடுத்தையா. எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு? எங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதா? எங்க கட்சியின் அரசியல் அமைப்புல எங்க கட்சி பொதுச் செயலாளர் யாரு போடணும்? பட்டியலினத்தை சார்ந்தவர் தான் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் அப்படி இருக்க இல்லையே. இது எப்போ? 1989 எங்க ஐயா அவர்கள் அமைத்தார் எங்க கட்சியினோட அரசியல் சாசனத்தை. இப்படி உண்மையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு, பட்டியல் மக்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நீதி வழங்கி, சமூக நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மத்த எந்த கட்சியும் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன். ஆனா நமக்கு பேர் என்ன? அவங்களுக்கு சண்டை, நமக்கு சண்டை. அது சண்டையை மூட்டி விடுத்து யாரு? திமுக, அண்ணா திமுக. அதுல 2 பேரும் PhD படிச்சிருக்கிறாங்க. அதுல அதிக PhD திமுக.